ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இயர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழகத்துல எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி ஆரம்பத்துல பாளையக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு முறை உருவாச்சு, அவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில எந்த மாதிரி போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயிலா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பாளையக்காரனான புலித்தேவரை பத்தி பார்க்க போறோம். இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு பாளையக்காரரா நம்ம பார்க்கலாம். வீரமங்கை வேலு நாச்சியார் பத்தி பார்ப்போம். அடுத்து மருது சகோதரர்களை பத்தி பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு பாளையக்காரர்களா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசிக்கா எப்படி பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது வந்துச்சு, யாரு கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட பார்த்துட்டு புலித்தேவர் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஆர்ஜின் ஆஃப் பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர். பாளையம் அப்படிங்கிறதும் பாளையக்காரர் முறையும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பின்னணிய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல இந்த சாதல் சைடு ஃபுல்லா யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா விஜயநகர பேரரசு கீழே தான் இருந்துச்சு. அவங்க நாயக்கர்களை என்ன பண்றாங்க, வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்றாங்க. எந்த ஏரியால, இந்த மதுரை திருநெல்வேலி அந்த ஏரியால நாயக்கர்களை வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு காலகட்டத்துல விஜயநகர் பேரரசு சரிவை சந்திக்கும் போது இந்த வயசாய அப்பாயிண்ட் பண்ண இந்த நாயக்கர்கள் என்ன பண்றாங்க, தன்னை ஒரு சுதந்திர ஆட்சியாளராக அமைச்சுக்கிறாங்க. அப்ப எப்போதுமே ஒரு பேரரசுக்கு கீழே ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசு கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மேல் இடத்துக்கு போவாங்க. அப்ப அப்படிதான் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்ச அந்த காலகட்டத்துல நாயக்கர்கள் தன்னை ஒரு சுதந்திர ஆட்சியாளராக மதுரையிலையும் திருநெல்வேலியும் நிலைநாட்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் யாரு அப்படின்னா இந்த நாகம நாயக்கரும் அவரது மகனான விஸ்வநாத நாயக்கர். இவங்க 2 பேரும் தான் இண்டிபெண்டன்ட் ரூலரா மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் ஆகுறாங்க. இப்ப விஸ்வநாத நாயக்கர் எந்த இயர்ல மதுரையோட ரூலரா ஆவாரு அப்படின்னா 1529. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இப்ப இவங்க தான் இந்த பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இப்போ விஸ்வநாத நாயக்கரும் அவரோட முதன்மை மந்திரியான அரியநாத முதலியார் இவங்க தான் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அந்த பாண்டிய பேரரசை என்ன பண்றாங்க, குட்டி குட்டி பாளையமா பிரிக்கிறாங்க. எதுக்காக அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி குட்டி குட்டி பாளையமா பிரிச்சுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஆட்சி புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டை என்ன பண்றாங்க, குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்டா பிரிச்சு வைக்கிறாங்கல்ல. பிரிச்சு வைக்கிறது மூலமா நிர்வாகம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த நாயக்கர்கள் என்ன பண்றாங்க, இந்த இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை 72 பாளையமா பிரிக்கிறாங்க. எதுக்காக, சோ அது நிர்வாகம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க, குட்டி குட்டி பாளையமா 72 பாளையமா பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மதுரை சிட்டியை சுத்தி ஒரு 72 அரண்களோட கூடிய ஒரு கோட்டைய உருவாக்குறாரு. அதுல அந்த ஒவ்வொன்னுக்கும் என்னது, ஒரு 72 பாளையம் அமைச்சார்ல, அந்த 72 பாளையத்துக்கும் ஒரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரரை நியமிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பாளையம் அப்படிங்கிறது அந்த பாளையக்காரர் கண்ட்ரோல்ல இருக்கும். அவர் தான் கம்ப்ளீட்டா அந்த பாளையம் அப்படிங்கிறத பாத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கறத கொண்டு வந்தது யாரு, நாயக்கர்கள். நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழே இருந்தாங்க, விஜயநகர பேரரசு கீழே தான் இருந்தாங்க. அவங்க வீழ்ச்சியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க தன்னை ஒரு சுதந்திர ஆட்சியாளராக நிலைநிறுத்திக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்த இந்த முறைதான் பாளையக்காரர்கள் முறை. இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கறத இவங்க எங்க இருந்து பின்பற்றிருப்பாங்க அப்படின்னா, வாராங்கல்ல காகத்திய கிங்டம் அவங்களும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இதே மாதிரி பாளையக்காரர்கள் முறை, அதாவது இருக்கக்கூடிய ஏரியாவை பல இதா பிரிச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த ஒவ்வொரு பாளையமா பிரிச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாளையக்காரர்கள்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அதே விஷயத்த தான் இவங்க இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ பாளையமா தனித்தனியா பிரிச்சாச்சு, பாளையக்காரர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாளையக்காரருக்கும் என்னென்ன டியூட்டிஸ், அவங்களோட கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாளையக்காரனோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க வருஷம் வருஷம் டாக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணணும். யாருக்கு, நாயக்கர்களுக்கு கீழே தானே இவங்க இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பாளையத்தையும் பாத்துக்கிற பாளையக்காரர்கள் அந்த பாளையத்துல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ யாருக்கு கொடுக்கணும், நாயக்கர்கள் கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி நாயக்கர்களுக்கு எப்பயாவது சோல்ஜர்ஸ், அதாவது சண்டை டைம்ல எல்லாம் அவங்களுக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுவாங்க.
அப்படி தேவைப்படும் போது தன்கிட்ட இருக்கக்கூடிய போர் வீரர்களை அவங்க அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி அந்த ஏரியால ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அதையும் தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? பாளையக்காரர்களுக்கு தான் இருக்கு. அவங்க மேற்கொள்ளக்கூடிய இந்த போலீஸ் டியூட்டிஸ், அதாவது இந்த அரசு காவல் சாரி காவல்துறை கடமைகள் இருக்குல்ல, அதோட பேரு என்ன அப்படின்னா, படிக்காவல் அல்லது அரசு காவல்னு பேரு. ஓகே. ஆஹ் இவங்களுக்குன்னு ஒரு ரெவென்யூ வரணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாளையத்துல ஒரு சில வில்லேஜஸ், கிராமத்தை மட்டும் அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் மூலமா அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும். இப்ப பாளையக்காரரோட டியூட்டிஸ் என்ன? வருஷம் வருஷம் டாக்ஸ் அப்படிங்கறத பே பண்ணணும். அங்க ஏதாவது சண்டை சச்சரவு நடந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கணும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த போலீஸ் டியூட்டிஸ்க்கு என்ன பேரு? படிக்காவல் அல்லது அரசு காவல்னு பேரு. அவங்களுக்கு வருமானம் எப்படி வரும்? ஒரு சில வில்லேஜஸ் அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அங்க இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் தான் அவங்களுக்கு ரெவென்யூ. அது மூலமா இவங்க இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து பாளையம 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது மொத்தம் 72 பாளையம் இருந்துச்சுல, அது வந்து வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் பாளையம் சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். இதுல வெஸ்டர்ன் பாளையம் வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா மறவர்கள். அதே மாதிரி ஈஸ்டர்ன் பாளையம் யாரு அப்படின்னா நாயக்கப்பாளர்கள், பாளையக்காரர்கள். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிழக்கு பாளையங்கள், அதாவது 2ஆ பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலி பகுதியின் அந்த மேற்கு பாளையம் பெரும்பாலும் யாரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது? மறவர் தலைவர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அதே இது திருநெல்வேலியின் கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஏரியாவை யாரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு? நாயக்கர் பாளையக்காரர்களின் கட்டுப்பாடுல இருந்துச்சு. அப்ப மறவர்கள் இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க யார் இருக்காங்க? நாயக்கர்கள் இருக்கிறாங்க. மறவர் அப்படிங்கிறது எந்த ஏரியாவை ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க? மேற்கு பகுதி. நாயக்கர்கள் அப்படிங்கிறது கிழக்கு பகுதியை ஆக்கிரமிச்சிருக்காங்க. 2 பாளையமா பிரிச்சு வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் பாளையம்னு சொல்லிட்டேன். அதுக்கு கீழே என்ன ஊர்லாம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் பாளையம். ஈஸ்டர்ன் பாளையம்க்கு கீழே என்னென்ன ஊர்லாம் வரும் அப்படின்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த 4 பிளேஸும் வரும். அதே இது இங்க வெஸ்டர்ன் பாளையம்க்கு கீழே எந்த ஊர்லாம் வரும் அப்படின்னா, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இந்த 5 பிளேஸும் வெஸ்டர்ன் பாளையம்க்கு கீழே வரும். ஈஸ்டர்ன் பாளையம்க்கு கீழே இந்த 4 பிளேஸும் வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெஸ்டர்ன் பாளையம்ங்கிற ஒரு கோட் வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. TUNSS. இப்போ டன்ஸ் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் பாளையம். ஈஸ்டர்ன் பாளையம்ல என்னெல்லாம் இருக்கும்? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். SNEP. ஸ்டேட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மாதிரி வரும். அது மாதிரி ஏதாவது ஒரு கோட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வேர்டு. இதுல இந்த சைடு சாத்தூர், வெஸ்டர்ன் பாளையம் கீழே செய்தூர். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி ஈஸ்டர்ன் பாளையம்க்கு கீழே வரும். வெஸ்டர்ன் பாளையம்ல ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இந்த 5மே வெஸ்டர்ன் பாளையம்க்கு கீழே வரும். நவாப் ஆஃப் ஆர்காட், நவாப் ஆஃப் கர்நாடிகோ, நவாப் ஆஃப் ஆர்காட் ஒண்ணுதான். கர்நாடிக்கோட கேபிட்டல் தான் ஆர்காட். ஸோ அதை வந்து நம்ம நவாப் ஆஃப் ஆர்காட்னு சொல்லலாம், நவாப் ஆஃப் கர்நாடிக்னு சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய போர் செஞ்சிருப்பாங்கல்ல, அதுக்கு நிறைய மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதுக்காக அந்த வில்லேஜ், அந்த கிராமத்தை அடமானம் வச்சு அது மூலமா அவங்க நிறைய மணி அப்படிங்கிறத பாரோ பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த மணி எல்லாம் திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு அவங்களுக்கு வருமானம் எதுல இருந்து வரும்? நில வருவாயில இருந்து வரும். ஸோ அந்த நில வருவாய கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த போர்ல ஈடுபட்டதுனால இடையில அந்த நில வருவாயை வந்து கலெக்ட் பண்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நிறைய பாக்கி அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதை கலெக்ட் பண்றதோட பொறுப்பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க? யூசுப் கான் சொல்லக்கூடிய கான் சாஹிப் அவர்களை இந்த மாதிரி ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இவரு பாளையக்காரர்கிட்ட போய் என்ன பண்றாங்க? ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப பாளையக்காரர்களுக்கும் இவருக்கு இடையில நிறைய சண்டை அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படிதான் ஒவ்வொரு பாளையக்காரர்கள்கிட்டயா பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா இது வரைக்கும் பாளையக்காரர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. இப்போ அவங்களோட டியூட்டிஸ்ல வந்து இன்னொருத்தவங்க இன்டர்ஃபியர் ஆகும்போது கண்டிப்பா பாளையக்காரர்களுக்கு அது பிடிக்காது. இதனாலதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும்.
இத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம வந்து புலித்தேவர பத்தியே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் ரிவோல்ட் அப்படிங்கிறது 1755ல இருந்து 1801 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாளையக்காரர் யாரு அப்படின்னா புலித்தேவர். புலித்தேவர் நம்ம ஆக்சுவலா எந்த பாளையக்காரர் படிச்சாலும் யாரு யாருக்கும் சண்டை, அதுல யாரு வந்து வின் பண்ணியிருப்பா, அது எப்ப நடந்துச்சு, இதுதான் நம்ம படிக்கணும். வேற பெருசா பாளையக்காரர்களுக்கு கீழ எந்த கன்டென்ட்டுமே இருக்காது. அப்ப யாருக்கெல்லாம் சண்டை அப்படிங்கிறத படிக்கணும். எந்த வருஷம் நடந்துச்சு, அது யார் 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 யாருக்கு சப்போர்ட் பண்ணா, அதுல யாரு வின் பண்ணா, இவ்ளோ படிச்சுக்கிட்டா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் சண்டை புலித்தேவருக்கு யார் கூட நடக்கும் அப்படின்னா, மகஃபூஸ் கான் கூடயும். மகஃபூஸ் கான் அப்படிங்கிறது யாரு? நவாப் ஆஃப் ஆர்காட்டோட பிரதர். அவங்க தான் மகஃபூஸ் கான். அவங்களுக்கும் புலித்தேவருக்கும் தான் ஃபர்ஸ்ட் சண்டை மார்ச் 1755ல நடந்திருக்கும். இவங்களோட படைய வந்து லீட் பண்ணி கொண்டு போறது யாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆபீசரான கொலோனல் ஹெரோன். இந்த சண்டையில யார் வின் பண்ணியிருப்பா? புலித்தேவர். இந்த மாரி டிக் போட்டிருந்தா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த சண்டையில யார் ஜெயிச்சது? புலித்தேவர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கொலோனல் ஹெரோன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மதுரை வரைக்கும் வந்துட்டு எந்த சண்டையும் போடாம திருப்பி போயிருவாரு. எதுக்காகன்னா, அவர்கிட்ட பெருசா சண்டையிடுறதுக்கு எந்த விதமான போர் கருவிகளும் கிடையாது. அதே மாரி போருக்கு ஒரு சோல்ஜர்ஸ கூட்டு போறோம் அப்படின்னா, அதுக்கான மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கணும். போதுமான அளவு மணி அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு? சண்டையிடாமலே திரும்பி வந்துடுறாரு. இத கேட்ட பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? ஹெரான ஆ திருப்பி அழைச்சு அவர வந்து அந்த பதவியிலிருந்து நீக்குறாங்க. ஏன்னா ஒரு போர் வீரனுக்கு அழகு போர் செய்றது தானே! திரும்பி வர்றது கிடையாது. அதன் காரணமாக அ ஹ இவரு கொலோனல் ஹெரான் அப்படிங்கிறவர என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் திருப்பி அழைச்சு அவர டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சண்டை மகபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும் யாரோட தலைமையில? கொலோனல் ஹெரான். இதுல வின் பண்ணது புலித்தேவர். கொலோனல் ஹெரான் வந்து திருப்பி வந்ததுனால அவரோட பதவியில இருந்து நீக்கிருவாங்க. ஓகே. இப்போ பிரிட்டிஷ்க்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? ஆ புலித்தேவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் தான் நம்ம பார்த்தோம். இவர் தானே மதுரைய கேப்சர் பண்ணாரு. இப்ப மதுரைய கேப்சர் பண்ணது சந்தா சாஹிப் அப்படின்னா, இவர் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஆனா இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன காரணம் அப்டின்னா, இந்த நவாப் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த தோஸ்த் அலி கான் அப்படிங்கிறவர் தான் அத வந்து நவாப் ஆஃப் ஆர்காடா ஆ இருந்தது யாரு அப்டின்னா, தோஸ்த் அலி கான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில வந்து போட்டி அப்படிங்கிறது ஏற்படும். சந்தா சாஹிப்க்கும், முகமது அலிக்கும். இப்ப இவங்க 2 பேர்ல யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம கர்நாடிக் வார்ன்னு சொல்லி நம்ம படிப்போம். இவங்க 2 பேருக்கும் அந்த அடுத்த வந்து அந்த பதவியில வைக்கக்கூடியது யாருன்னு சொல்லிட்டு. இப்ப சந்தா சாஹிப்க்கு யார சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரெஞ்சு கவர்ன்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முகமது அலிக்கு பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இவங்க 2 பேருக்கு இடையில யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னா, முகமது அலி தான் ஜெயிப்பாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரு தான் நவாப் ஆஃப் ஆர்காட் ஆயிருவாரு. அப்ப அவருக்கு யாரோட கண்ட்ரோல்ல யார் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க? பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப சந்தா சாஹிப் இப்ப அப்படியே பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டான ஒரு ஆளு. அப்ப இவர் கண்டிப்பா யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு? புலித்தேவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப சந்தா சாஹிப் கிட்ட ஒரு 3 பதான் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, மியானா, முதிமியா, நபிகான் கட்டக். இவங்க 3 பேரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? பாளையக்காரரான புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து இன்னும் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பார்த்தோம்ல வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் பாளையம்னு சொல்லிட்டு. இதுல இந்த மறவர் பாளையம்ல சிவகிரிய தவிர எல்லாருமே இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஊத்துமலை, சுரண்டை, திருவெண்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர், கொல்லமன் கொண்டான், வடகரை இது எல்லாமே வந்து யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எட்டயபுரமும், பாஞ்சாலங்குறிச்சியும் இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ எக்ஸாம்ல இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? யார் வந்து அப்போஸ் பண்ணது? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அப்ப எட்டயபுரமும், பாஞ்சாலங்குறிச்சியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணல. சிவகிரியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணல. மத்த எல்லாரும் புலித்தேவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா இருந்தது யாரு? ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆட்சியாளர்கள் இவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க. புலித்தேவர் இவங்களோட சப்போர்ட் மட்டும் இல்லாம,
மைசூர்ல ஹைதர் அலி அப்புறம் பிரெஞ்சு அரசர்களையும் சப்போர்ட்டுக்கு கேட்டிருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல ஹைதர் அலி வந்து மராத்தார்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அவரால பெருசா இவருக்கு உதவி செய்ய முடியல. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். யார் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த சண்டை. யாருக்கு யாருக்கும் மகபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும். இந்த பேட்டில் களக்காடு பேட்டில். இதுல வின் பண்ணது யாரு? புலித்தேவர் தான். புலித்தேவருக்கு ஆதரவு அளிச்சது யாரு அப்படின்னா, திருவாந்தகூர் அரசு. ட்ரவான்கூர் தான் 2000 சோல்ஜர்ஸ வந்து இவருக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கும். அடுத்து மகபூஸ் கானுக்கு யாரு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் யாரு தான் இருப்பாங்க? பிரிட்டிஷோ, நவாப் ஆஃப் ஆர்காட்டும். ஸோ அவங்க ஒரு 600 சிப்பாய் நவாப் சைட்ல இருந்தும், கம்பெனி சைட்ல இருந்து ஒரு 1000 சிப்பாய் மகபூஸ் கானுக்கு மகபூஸ் கானுக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய காலாட்படை, குதிரை படை வந்து அவருக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கிறாங்க. இதுலயும் யாரு தான் ஜெயிப்பாரு? புலித்தேவர் தான் ஜெயிப்பாங்க. இப்ப இந்த திருவானந்தபுர அரசு தான் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம். 1756ல இருந்து 63 வரைக்கும் இந்த நவாப் ஆஃப் ஆர்காட் எப்பெல்லாம் போருக்கு வந்து இவரோட எப்பெல்லாம் போருக்கு வராங்களோ, அப்போ மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது யாரு அப்படின்னா, இந்த திருவானந்தபுர ராஜா தான். சோ அவரோட உதவியில தான் இவர் நிறைய கிளர்ச்சி அப்படிங்கிறத மேற்கொண்டிருப்பாரு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 1763 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் அடுத்த சண்டை. யாருக்கு யாருக்கும் மகபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும். இந்த பேட்டில் களக்காடு பேட்டில். இதுல வின் பண்ணது யாரு? புலித்தேவர் தான். புலித்தேவருக்கு ஆதரவு அளிச்சது யாரு அப்படின்னா, திருவாந்தகூர் அரசு. ட்ரவான்கூர் தான் 2000 சோல்ஜர்ஸ வந்து இவருக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கும். அடுத்து மகபூஸ் கானுக்கு யாரு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் யாரு தான் இருப்பாங்க? பிரிட்டிஷோ, நவாப் ஆஃப் ஆர்காட்டும். ஸோ அவங்க ஒரு 600 சிப்பாய் நவாப் சைட்ல இருந்தும், கம்பெனி சைட்ல இருந்து ஒரு 1000 சிப்பாய் மகபூஸ் கானுக்கு மகபூஸ் கானுக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய காலாட்படை, குதிரை படை வந்து அவருக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கிறாங்க. இதுலயும் யாரு தான் ஜெயிப்பாரு? புலித்தேவர் தான் ஜெயிப்பாங்க. இப்ப இந்த திருவானந்தபுர அரசு தான் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம். 1756ல இருந்து 63 வரைக்கும் இந்த நவாப் ஆஃப் ஆர்காட் எப்பெல்லாம் போருக்கு வந்து இவரோட எப்பெல்லாம் போருக்கு வராங்களோ, அப்போ மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது யாரு அப்படின்னா, இந்த திருவானந்தபுர ராஜா தான். சோ அவரோட உதவியில தான் இவர் நிறைய கிளர்ச்சி அப்படிங்கிறத மேற்கொண்டிருப்பாரு. இப்ப பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா நம்மளே புலித்தேவர் கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றாங்க. அப்ப அவன் பிரிட்டிஷ் சைட்ல இருந்து யார அனுப்புறாங்க அப்படின்னா, யூசுப் கான். இவரோட பேர் என்ன அப்படின்னா, மருதுநாயகம். மருதுநாயகம் அப்படிங்கிறவரு இஸ்லாமிய மதத்துக்கு மாறி யூசுப் கான் அப்படின்னு சொல்லி தன்னோட பேர மாத்திப்பாரு. அப்ப இவர தான் வந்து என்ன பண்றாங்க? புலித்தேவர் கூட சண்டை போடுறதுக்கு நியமிக்கிறாங்க. அப்ப இவர் ஆரம்பத்துல டைரக்ட்டா புலித்தேவர் கூட நம்ம சண்டை போட வேண்டாம். நமக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சண்டை போடலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்றாரு. இப்போ இப்ப அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆல்ரெடி யாரு கூட சண்டை போட்டுருக்காங்க? பிரெஞ்சு கூட, ஹைதர் அலி, மைசூர, மராத்தாஸ் இப்படி எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால, எல்லா போர்க்கருவிகளும் அங்க இருக்கு. சோ அது வர வரைக்கும் இவரு வெயிட் பண்றாரு. அப்ப எல்லாமே இவர்கிட்ட எப்ப வந்து சேருது அப்படின்னா, செப்டம்பர் 1760ல. அப்ப இதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு? புலித்தேவர எதிர்க்கிறாரு. இப்ப யாருக்கும் சண்டை? யூசுப் கானுக்கும், புலித்தேவருக்கும் சண்டை. இதுல யாரு தான் வின் பண்றா? யூசுப் கான் தான் வின் பண்றாரு. அப்ப இந்த போர்ல புலித்தேவர் தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இவ்ளோ நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த திருவாதங்கூர் அரசு வந்து, இப்ப அப்படியே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால தான் இவரால என்ன பண்ண முடியல. இவருக்கு பக்கபலமா இருந்தக்கூடிய அந்த திருவாதங்கூர் அரசே அவர விட்டு போனதுனால, இவரால என்ன பண்ண முடியல, இந்த போர்ல ஜெயிக்க முடியல. மே 16, 1761 இந்த டேட் ரொம்ப முக்கியம். இந்த டேட்ல தான் புலித்தேவரோட முக்கியமான 3 கோட்டைகள இவர் கைப்பற்றுறாரு. என்னலாம் அப்படின்னா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்லூர், பனையூர் அப்படிங்கிற அந்த 3 கோட்டைய கைப்பற்றுறாரு யூசுப் கான். இப்ப புலித்தேவருக்கு அடி இதுதான். இப்போ இவருக்கு இதுல தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? ஒண்ணு திருவானந்தபுரம் அரசு வந்து அப்படியே அந்த சைடு சுவிட்ச் ஆயிட்டாங்க. யாருக்கு? பிரிட்டிஷ் சைடு. அதே மாதிரி
இந்த ட்ரவான்கோர், இந்த செய்தூர், ஊத்துமலை, சுரண்டை எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் அப்படியே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன ரீசன்னா, அ பிரிட்டிஷ்க்கும், பிரெஞ்சுக்கும் சண்டை நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல. அந்த சண்டையில அவங்க பிரெஞ்ச தோற்கடிச்சு பாண்டிச்சேரி ஏரியாவ கேப்சர் பண்ணிருவாங்க. அப்போ இந்த சைடு இருந்த பாளையக்காரர்கள், புலித்தேவருக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டே பிரெஞ்சுக்காரங்க தான். அவங்களையே டிஃபீட் பண்ணதுனால, இந்த பாளையக்காரர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பிரிட்டிஷ் சைடு மாறிருவாங்க. அதனால தான் நம்ம புலித்தேவரால இந்த போர்ல ஜெயிக்க முடியல. இப்ப யூசுப் கான் வந்து பாளையக்காரர்கிட்ட அ இ அதாவது கம்பெனி கூட எந்த டிஸ்கஷனும் பண்ணாம, அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தியிருப்பாரு. இத தெரிஞ்ச ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது வந்து தேச துரோக வழக்கு, அவர் நம்பிக்கை துரோக அப்படின்னு அவர் மேல குற்றம் சாட்டி அவர 1764ல என்ன பண்றாங்க? தூக்கிலிடுறாங்க. ஏம்மா 3 கோட்டைய கைப்பற்றினதுக்கு அப்புறம் புலித்தேவர் என்ன பண்றாரு? நாடே இல்லாம அங்கங்க சுத்திட்டு இருந்திருப்பாரு. இப்ப இவர வந்து தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் அவர் ரிட்டர்ன் வராரு புலித்தேவர் வந்து, எந்தெந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றினாங்களோ, அத அப்படியே அவர் வந்து மீட்டெடுக்கிறாரு. ஆனாலும் அடுத்த 3 வருஷம் 1767ல கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால மறுபடியும் தோற்கடிக்கப்படுறாரு. அவர தப்பி அப்ப என்ன பண்றாரு, தோற்கடிக்கப்பட்டதுனால அந்த நாட விட்டு தப்பி ஓடிருவாரு. கடைசி அவருக்குன்னு சொந்தமா எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில அவர் வந்து அப்படியே இறந்தும் போயிர்றாரு. இதுதான் புலித்தேவர பத்தினது. அப்ப புலித்தேவர பத்தி நம்ம என்னென்ன சண்டைலாம் பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் சண்டை யார் யாருக்கும் நடக்கும்? நவாப் ஆஃப் ஆர்காட், கொலோனல் ஹெரோன் அவருக்கு கீழ புலித்தேவருக்கும் அவருக்கும் நடக்கும். அதுல புலித்தேவர் தான் வின் பண்ணுவாரு. அடுத்த 2வது போரு மகபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும் நடக்கும். அதுல யார் தான் வின் பண்ணுவாரு? புலித்தேவர் தான் வின் பண்ணுவாரு. அடுத்த லாஸ்ட் சண்டை யூசுப் கானுக்கும் புலித்தேவருக்கும். அதுல யார் வின் பண்ணிருவா? யூசுப் கான் வின் பண்ணிருவாரு. 3 முக்கியமான கோட்டையான நெற்கட்டும் சேவல், பனையூர், இன்னொன்னு என்ன வாசுதேவனூர். இந்த 3யுமே வந்து அவர் கேப்சர் பண்ணிருவாரு. அப்ப இதுதான் 3 முக்கியமான சண்டைகள். புலித்தேவருக்கும் யார் யாருக்கும் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னென்ன டேட் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துக்கணும். இப்ப லாஸ்ட்டா ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ்ல ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஒண்டி வீரன பத்தி. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது புலித்தேவர்கிட்ட நெறைய படைப்பிரிவுகள் இருக்குல்ல. அதுல ஒரு படைப்பிரிவ இவரு தான் தலைமை ஏற்று கொண்டு போவாரு. ஒரு டைம் ஒரு போர்ல வந்து இவரோட கைய வந்து அப்படியே துண்டிச்சுருவாங்க ஒரு கைய. இத பார்த்தா புலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப ஒண்டி வீரன் என்ன சொல்வாரு அப்படின்னா, நான் வந்து பகைவரோட கோட்டைக்குள்ளேயே போயி, அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட தலைய வந்து நான் சாய்ச்சதுனால, அதுக்கு கிடைக்கக்கூடிய எனக்கு மிகப்பெரிய பரிசு இதுதான். இத விட ஒரு பெரிய பரிசு வந்து எனக்கு கிடைக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவரு பயங்கரமா சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர பத்தி நம்ம வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து இவர பத்தி பெருமையா குடுத்துருக்காங்க. அப்ப எந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த காலத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த கிளாஸ்ல அ நம்ம இவ்வளவுதான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல தான் நம்ம ஒவ்வொரு பாளையக்காரர்கள பத்தி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? யாரு கொண்டு வந்தா? நாயக்கர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நாயக்கர்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் வருவா? நவாப் ஆஃப் கர்நாடிக் வருவாங்க. அவங்களுக்கும் அ பாளையக்காரர்களுக்கு இடையில தான் நெறைய சண்டை அப்படிங்கிறது ஏற்படும். அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து புலித்தேவர். புலித்தேவர் யார் யார் கூடலாம் சண்டை போட்டாரு? கடைசி அவரோட நிலைமை என்னாச்சு? அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு பாளையக்காரர்கள பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.